புதுச்சேரி சபரிமலை தேவஸ்தான ஐயப்பன் ஆலயத்தில் விஷுக்கணி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு ஐயப்பன் ஆலயத்தில் கேரள பெண்கள் திருவாதிரை நடனம் ஆடி இறைவனை பிரார்த்தனை செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதி மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர் கௌதம் திராவிடமணியை ஆதரித்து வானூர் ஒன்றிய குழு பெருந்தலைவர் உஷா PKT முரளி கொழுவரி சமத்துவபுரத்தில் வெல்லும் தமிழ் பெண்கள் குழுவினருடன் இணைந்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது பொதுமக்களிடையே பேசிய ஒன்றிய பெருந்தலைவர் உஷா PKT முரளி, தலைவர் கலைஞர் ஆட்சியில் உருவாக்கப்பட்ட இந்த சமத்துவபுரம் கடந்த அதிமுக ஆட்சியில் முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டது. ஆனால் 2021 முதல்வர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான திராவிட மாடல் ஆட்சி அமைந்தவுடன் உடனடியாக நிதி ஒதுக்கப்பட்டு சமத்துவபுரம் சீரமைக்கப்பட்டு மக்களிடம் ஒப்படைக்கப்பட்டது என்று சுட்டிக்காட்டினார். மேலும் கடந்த 5 ஆண்டு கால சாதனைகள் தொடரவும், பெண்களின் முன்னேற்றம் மற்றும் மாணவர்களின் கல்வி மேம்பாட்டிற்கான புதிய திட்டங்கள் நிறைவேறவும் பொதுமக்கள் அனைவரும் வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும். 2026 தளபதி அவர்களின் நல்லாட்சி அமைய வேட்பாளர் கௌதம் திராவிடமணியை வரிசை எண் 2 உள்ள உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். இந்த நிகழ்வின் போது மகளிரணி நிர்வாகிகள் அனு, தவமணி, சாமுண்டீஸ்வரி, பொன்னி, சுந்தரி, உமா, புனிதா, செல்வி, கழக நிர்வாகிகள் திருமால், சுப்பிரமணி, சிவா உள்ளிட்ட நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு வாக்கு சேகரித்தனர். கட்டி கொடுத்தாரு. அந்த இதுக்காக நீங்க போடுங்க, உரிமை தொகை வாங்குறீங்களா? உதயசூரியன் ஓட்டு போடுங்க ஐயா. இவர்தான் மத்திய அரசு கொண்டுவரவுள்ள தொகுதி மறுவரையறை மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுச்சேரி மாநிலம் முழுவதும் திமுகவினர் வீடு மற்றும் அலுவலகங்களில் கருப்பு கொடி ஏந்தி போராட்டம் நடத்தப்போவதாக அறிவித்திருந்தனர். அதன்படி புதுச்சேரி திமுக தலைமை அலுவலகத்தில் மாநில அமைப்பாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் மத்திய அரசின் தொகுதி மறுவரையறை மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுகவின் தலைமை அலுவலகத்தில் கருப்பு கொடி ஏற்றியும் கருஞ்சட்டை அணிந்தும் மசோதா நகலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கோஷங்களை எழுப்பினர். இதேபோன்று ராஜ்பவன் தொகுதியில் அமைந்துள்ள திமுக அலுவலகத்தில் தொகுதியின் பொறுப்பாளர் விக்னேஷ் கண்ணன் ஏற்பாட்டின் பேரில் கருப்பு கொடி ஏந்தி போராட்டம் நடைபெற்றது. இதேபோன்று புதுச்சேரியில் உள்ள 30 தொகுதிகளிலும் திமுகவினர் கருப்பு கொடி ஏந்தி தொகுதி மறுவரையறை மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். திமுக தலைவர் மற்றும் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தலின்படி ஒன்றிய பாஜக அரசு டெலிமிட்டேஷன் என்ற பெயரில் தென் மாநிலங்களான தமிழ்நாடு, புதுச்சேரி உள்ளிட்ட பகுதிகளுக்கு ஏற்படுத்தும் அநீதி மற்றும் வஞ்சகத்தை கண்டித்து ராஜ்பவன் சட்டமன்ற தொகுதியில் கருப்பு கொடி ஏற்றும் போராட்டம் நடைபெற்றது. ராஜ்பவன் தொகுதி திமுக வேட்பாளர் விக்னேஷ் கண்ணன் தேர்தல் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த போராட்டம் திமுக மாநில அமைப்பாளர் சிவா தலைமையில் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் உப்பளம் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி, உருளையன்பேட்டை திமுக வேட்பாளர் கோபால், மாநில திமுக மகளிரணி அமைப்பாளர் காயத்ரி, ராஜ்பவன் தொகுதி செயலாளர் மோகன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள், கழக உடன்பிறப்புகள் மற்றும் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு ஒன்றிய அரசின் இந்த நடவடிக்கைக்கு எதிராக
தங்களின் உறுதியான எதிர்ப்பை பதிவு செய்தனர். புதுச்சேரி பெரியார் சிந்தனையாளர் இயக்க தோழர்கள் ஒருங்கிணைப்பில் புதுச்சேரி உருளையன்பேட்டை காவல் நிலையம் அருகில் உள்ள திராவிட விடுதலை கழகம் தோழமை ஒன்றுகூடல் அரங்கில் சமூக செயற்பாட்டாளர் தோழர் ஹாப்பிராஜின் நினைவேந்தல் படத்திறப்பு மற்றும் அம்பேத்கர் நம் தலைவர் திராவிட பெரியார் யாருக்கு எதிரி என்ற நூல் அறிமுக கருத்தரங்கம் நடைபெற்றது. விழாவில் தோழர் அக்சலியா மேரி தலைமை தாங்க தோழர் ஆனந்தி வரவேற்புரையாற்றினார். தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் சுனிதா ஹாப்பிராஜ் முன்னிலை வகிக்க பெரியார் சிந்தனையாளர் இயக்கத்தை சேர்ந்த சிற்பிராஜன் நூலை அறிமுகம் செய்து வைத்தார். தொடர்ந்து சென்னை திராவிட விடுதலை கழகத்தை சேர்ந்த உமாவதி படத்தை திறந்து வைத்தார். மேலும் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தை சேர்ந்த சுந்தரவள்ளி கருத்துரை வழங்கினார். தொடர்ந்து நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. சமூக ஜனநாயக இயக்க மற்றும் அரசியல் கட்சி தோழர்கள் நூலை பெற்றுக் கொண்டனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஒருங்கிணைப்பை புதுச்சேரி பெரியார் சிந்தனையாளர் இயக்கத்தை சேர்ந்த தோழர் தீனா சிறப்பாக செய்திருந்தார். புதுச்சேரி உருளையன்பேட்டை ஆல்பா மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் ஆண்டு விழா கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது. ஆல்பா கல்வி நிறுவனங்களின் துணை சேர்மன் தனலட்சுமி பாஷிங்கம், துணை இயக்குநர் ராஜலட்சுமி, நந்தினி, நவீன் தியாகு ஆகியோர் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தனர். ஆல்பா கல்வி நிறுவனங்களின் சேர்மன் பாஷிங்கம் வரவேற்புரை வழங்கினார். SRM பல்கலைக்கழகத்தின் கார்ப்பரேட் ரிலேஷன் அண்ட் கேரியர் சர்வீசஸ் சீனியர் ரீஜனல் தலைவர் தினேஷ் வாசுதேவன் சிறப்புரையாற்றி சிறந்த மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கினார். ஆல்பா ஆர்த்தோ கிளினிக் இயக்குநர் நவீன் தியாகு, முன்னாள் ஆல்பா பள்ளி மாணவரான திண்டிவனம் ஒலக்கூர் சமூக சுகாதார மையத்தின் உதவி அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் அரவிந்த் குமார், முன்னாள் ஆல்பா பள்ளி மாணவியான தியா, தோல் மருத்துவமனை தோல் மருத்துவர் பானுப்பிரியா ஆகியோர் கலந்து கொண்டு பொதுத் தேர்வில் மாநில அளவில் முதலிடம் பெற்ற மாணவ மாணவிகளுக்கும், நீட் தேர்வில் முதலிடம் பெற்று பல்வேறு மருத்துவ பிரிவில் இடம்பெற்ற மாணவ மாணவிகளுக்கும், வகுப்பில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கும் பரிசுகளை வழங்கினர். விழாவில் ஆல்பா பள்ளி மாணவ மாணவியரின் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. ஆல்பா கல்வி நிறுவனங்களின் இயக்குநர் தன தியாகு நன்றி கூறினார். அரசு ஊழியர் ஐக்கிய பெரியார் திராவிட கழகத்தினுடைய துணைத் தலைவர் அண்ணன் இளங்கோ அவர்களே, ஆனந்தி சோழனே, சுனிதா ஹாப்பிராஜ் அவர்களே மேடை கேட்டீர்கள். வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் எங்கள் தோழர் ஹாப்பிராஜுக்கு எங்கள் தோழர் ஹாப்பிராஜுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர படத்திறப்பு. புதுச்சேரி தீயணைப்பு துறையை சேர்ந்த தீயணைப்பு வீரர்கள் திருச்சூர் தீயணைப்பு பயிற்சி பள்ளிக்கு பயணித்துக் கொண்டிருந்த போது சேலம் அருகே ஏற்பட்ட விபத்தில் மனித நேயத்துடன் செயல்பட்டு பாராட்டுக்குரிய செயலை நிகழ்த்தினர். சாலையில் சென்று கொண்டிருந்த கார் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து பள்ளத்தில் தலைக்குப்புற கவிழ்ந்ததை கவனித்த அவர்கள் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றனர். அதனைத் தொடர்ந்து காரில் சிக்கியிருந்த பயணிகளை பாதுகாப்பாக மீட்டு வெளியே கொண்டு வந்து அவர்களுக்கு தேவையான முதலுதவி நடவடிக்கைகளையும் மேற்கொண்டனர். விபத்தில் சிக்கியவர்களின் உயிர் காக்கப்பட்ட இந்த சம்பவம் பொதுமக்களிடையே பாராட்டை பெற்றுள்ளது. இந்த வீரர்கள் புதுச்சேரியில் இருந்து பயணித்தவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த அமுதா புதுச்சேரி GN பாளையத்தில் மகனுடன் வசித்து வந்தார். கடந்த 11ஆம் தேதி வேலைக்கு சென்ற அவர் வீடு திரும்பாததால் அவரது மகன் அளித்த புகாரின் பேரில் வில்லியனூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வந்தனர். விசாரணையில் அமுதாவுடன் தொடர்பில் இருந்த பரந்தாமன் என்பவர் மீது சந்தேகம் எழுந்தது. அவரை பிடித்து விசாரித்த போது பணம் தொடர்பான தகராறு காரணமாக நண்பர்களுடன் சேர்ந்து அமுதாவை கொலை செய்து
புதுச்சேரி தமிழக எல்லையான பூத்துறை பகுதியில் முந்திரி தோப்பில் புதைத்ததாக அதிர்ச்சிகர தகவல் வெளியானது. இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று உடலை மீட்டனர். பிரேதம் உடற்கூறு ஆய்விற்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டுள்ளது. சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் கைது செய்யப்பட்டு தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருவதாக காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாராளுமன்ற தொகுதிகள் மறுசீரமைப்பு என்ற பெயரில் மத்திய அரசின் நடவடிக்கைகளை கண்டித்து புதுச்சேரி மாநிலம் முழுவதும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கருப்பு சட்டை அணிந்து வீடுகள் மற்றும் தெருக்களில் கருப்பு கொடிகள் ஏற்றி எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இந்த போராட்டம் கட்சியின் முதன்மை செயலாளர் அரிமா தமிழன் தலைமையில் புதுச்சேரி விடுதலை சிறுத்தை கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. மாநிலம் முழுவதும் ஒருங்கிணைந்த முறையில் இந்த எதிர்ப்பு நிகழ்ச்சி முன்னெடுக்கப்பட்டதால் பல பகுதிகளில் பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்தது. மேலும் கட்சித் தலைவர் திருமாவளவன் வழங்கிய ஆலோசனையின்படி இந்த போராட்டம் நடத்தப்பட்டதாக நிர்வாகிகள் தெரிவித்தனர். மத்திய அரசின் நடவடிக்கைக்கு எதிராக தொடர்ந்து ஜனநாயக ரீதியான போராட்டங்கள் நடைபெறும் என்றும் அவர்கள் கூறினர். சட்ட மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதியில் திமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கட்சி நிர்வாகிகள் கருப்பு கொடி ஏந்தி மத்திய அரசுக்கு எதிராக தங்களின் கண்டனத்தை வெளிப்படுத்தினர். இந்த நிகழ்வு கட்சியின் தலைமை செயற்குழு உறுப்பினர் JVS ஆறுமுகம் வழங்கிய ஆலோசனையின்படி நடத்தப்பட்டது. லெனின் வீதியில் உள்ள கட்சி அலுவலகத்தில் நிர்வாகிகள் திரண்டு ஒற்றுமையுடன் எதிர்ப்பு தெரிவித்தனர். மத்திய அரசின் சட்ட மசோதா பொதுமக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என கூறிய நிர்வாகிகள் இதுபோன்ற நடவடிக்கைகளுக்கு எதிராக தொடர்ந்து ஜனநாயக ரீதியில் போராடுவோம் என உறுதியளித்தனர். சமூக நல மேம்பாட்டு நிறுவனம் அக்னி சிறகுகள் திருநங்கைகள் கூட்டமைப்பு சார்பில் திருநங்கைகள் தின விழா புதுச்சேரி கடற்கரை காந்தி திடலில் நடைபெற்றது. மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையக்குழு செயலர் ரமேஷ், முதுநிலை கண்காணிப்பாளர் நித்யா ராதாகிருஷ்ணன், சமூக நலத்துறை இயக்குநர் ராகினி, வரதட்சணை தடை ஆலோசனை குழு தலைவர் வித்யா ராம்குமார், ஸ்ரீ பாலாஜி வித்யாபீடம் நிர்வாக இயக்குநர் ஆஷா சுரேஷ் பாபு, அரசு செவிலியர் கல்லூரி முதல்வர் பிரமிளா தமிழ்வாணன், நடனம் மற்றும் தத்துவத்தில் PhD முடித்த மேரி ஸ்டெல்லா, திருநங்கையினரிடையே ஊழியம் செய்யும் ஸ்டெல்லா ரிச்சர்ட், தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்க மாநில துணை செயலாளர் திருநங்கை தலைவி ஷீதல் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் 10க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் உடல் தானம் செய்தனர். 8 திருநங்கைகளுக்கு பல துறை மற்றும் படிப்பு ரீதியாக விருதுகள் வழங்கப்பட்டது. பின்னர் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள், நாட்டியம், அழகி போட்டிகள், பறையாட்டம், பரதநாட்டியம் நடைபெற்றது. கோத்தினா ஒண்ணு இல்ல, ஆணுடை என்றும் திருநங்கை அவளது ஆசையை அவர் கிருமாம்பாக்கம் குருகுல்பாத் பள்ளியில் குழந்தைகள் பட்டமளிப்பு விழா பள்ளி வளாகத்தில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. குருகுல்பாத் பள்ளி இயக்குநர் டாக்டர் தஷ்ணு விழாவிற்கு தலைமை தாங்கினார். விழாவில் கிருமாம்பாக்கம் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் சண்முக சத்யா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு குழந்தைகளுக்கு பட்டங்களை வழங்கினார். ஒரு பெருமை மிக்க மற்றும்
மகிழ்ச்சியான மைல்கல்லாக இந்த பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. விழாவில் குருகுல்பாத் கல்வி மற்றும் அறக்கட்டளையின் நிர்வாக அறங்காவலர் மோகன் கௌரவ விருந்தினராக கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளியின் பொறுப்பாளர் பிரீத்தி காருண்யா, மாணவர் பொறுப்பாளர் சுகன்யா, செல்வி அகல்யா ஆகியோர் செய்திருந்தனர். விழாவில் குழந்தைகளின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. அவ்வளோதான்.